வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இன்னொரு பெங்காலி ஸ்வீட்டான ராஷ்போரா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு வாயகலமான பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப்பு தண்ணி. அடுத்ததாக ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப்பு ரவை சேர்க்க போகிறேன். இந்த ரவையை அதிக நேரம் வறுக்க வேண்டிய தேவையில்லை. கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தா போதும். அதை விட அதிகமாக வறுத்திங்கன்னா நம்ம பால் சேர்க்கும்போது பால் அடியில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கரெக்டாக 4 நிமிஷம் வறுத்தா போதும். நிறம் மாறணுன்னோ இல்லைன்னா வாசனை வரணுன்னோ எந்த அவசியமும் கிடையாது. இந்த 4 நிமிஷம் முடிகிற சமயத்தில் நான் இன்னைக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்க்கும்போது தீ மிதமான அளவுலேயே இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. பாலை சேர்த்து விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கட்டிப்பட்டா பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக்குறேன், அதனால் உங்களுக்கு முழுசாக பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரவை உப்புமா கிண்டுற மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாலே நமக்கு ரவை வேக ஆரம்பிச்சிரும். ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி சைடில் ஒட்டாமல் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போது, அதாவது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்குன்னு வச்சுக்கோங்க. வர ஆரம்பிக்கும் போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்து கொதிக்க வச்சோம் இல்லையா, அது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவை நல்லா ஆறி நம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்கும். இந்த சமயத்தில் நான் இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசையும் போது ரொம்ப மெத்துன்னு அழுத்தம் இல்லாமல் பிசையணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஷ்போராக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. நல்லா அழுத்தமாக பிசைய தான் இது நல்லா நமக்கு பஞ்சு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட பால் சேர்த்துக்கோங்க. மாவு ரெடியானதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த உருண்டையை நடுவில் நம்ம கொழுக்கட்டை செய்யும் போது செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழி ஆக்கிக்கோங்க. இந்த குழியில் நான் இன்னைக்கு கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே குங்குமப்பூவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மூடிடுங்க. எந்த பக்கமும் ஓட்டை இல்லாமல் மூடினதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக்கிக்கோங்க. உருண்டையாக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். அப்போ தான் எந்த பக்கமும் எந்த விதமான விரிசலும் இல்லாமல் இருக்கும். விரிசல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்னதாக அழுத்தம் கொடுங்க. நம்ம தவளை வடை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும். இப்போது அதிகமாக சூடு இல்லாத மிதமான தீயில் இருக்கக்கூடிய எண்ணெயில் இந்த ராஷ்போராவை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பிக்கும் போது எண்ணெயிலிருந்து எடுத்து சூடாக இருக்கக்கூடிய நம்மளோட சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஷ்போரா எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. அடிக்கடி இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விடுங்க. ஏன்னா ராஷ்போரா குலாப் ஜாமுன் மாதிரி இல்லாமல் பெருசாக இருக்கிறதுனால ஊறுறது கஷ்டம். அவ்வளவு தாங்க, நம்மளோட அருமையான ராஷ்போரா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.